Hi viewers, welcome to Healthy Cooking Channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Healthy Cooking Channel subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டைக்கோஸ் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சும் சீக்கிரமாக செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லைங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான உணவாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப காரம் சேர்க்க போகிறதில்ல, நம்ம லைட்டாக பச்சை மிளகாய், லைட்டாக பெப்பர் இந்த மாதிரி மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 3லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான கடலெண்ணெய் நான் ஊற்றிக்கிட்டேங்க. செக்கில் ஆட்டின கடலெண்ணெய். எண்ணெய் சூடானதும் பூண்டு ஒரு 7லேருந்து 8 பல் நல்லா பொடியாக நறுக்கி போட்டுட்டேன். அடுத்ததாக இஞ்சி நீங்கள் பொடியாக நறுக்கி போட்டுக்கிறனால போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா துருவி போட்டிருக்கேங்க. இது எல்லாத்தையும் நல்ல எண்ணெயில் வதக்கிக்கணும். அதோடய ஃப்ளேவர் நல்லா வரணுங்க. அப்போ தான் அந்த ரைஸ்க்கு முழுக்க அந்த ஃப்ளேவர் இருக்கும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு வெங்காயம், இந்த மாதிரி மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் சேர்த்து ஓரளவுக்கு ஒரு ஹாஃப் குக் ஆக்கிக்கணுங்க. அடுத்ததாக இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கக்கூடிய முட்டைக்கோஸ் எடுத்துக்கணும். அரிசி எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்துக்கணுங்க. ரெண்டும் சம அளவு இருந்தது அப்படின்னா தான் நமக்கு கேபேஜ் ரைஸ் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா முட்டைக்கோஸ் கூட கலந்து விட்டுக்கலாம். இந்த ரைஸ் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் ரொம்ப நல்லா சாஃப்டாக குக் ஆகக்கூடாதுங்க. ஜஸ்ட் அப்படியே அது சாஃப்டாச்சு அப்படின்னாவே போதும். ரொம்ப குக் ஆகணுன்ற அவசியம் இல்லை. அது நல்லா ஸ்ட்ரிஃபாக இருக்கும் இல்லைங்களா, அது அப்படியே சாஃப்டாக ஆச்சுனாவே போதும். ரொம்ப குக் ஆகக்கூடாது. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்தளவு குக் ஆச்சுனாவே போதும். ரொம்ப சாஃப்டாக குக் ஆகணுன்றது அவசியம் இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து எடுத்துருக்கக்கூடிய பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எது செஞ்சாலும் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வடித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்குங்க. வடிக்கும் போதே சாதத்தில் லைட்டாக எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக காரத்துக்கு தேவையான அளவு பெப்பர் பொடி தூவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா சுவையான முட்டைக்கோஸ் சாதம் சூப்பராக தயாராகிடுச்சுங்க. இதில் உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கணும், இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட்டில் நீங்கள் முட்டைக்கோஸ்க்கு அப்புறமா முட்டை கூட சேர்த்து பண்ணலாங்க. இன்னும் சுவை நல்லாயிருக்கும். முட்டைக்கோஸ் முட்டை ரெண்டுமே கலந்தது அப்படின்னா இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். இன்னொன்று, குழந்தைங்க வீட்டில் விரும்பி சாப்பிட்றதுக்கு இது கூட நம்ம என்ன பண்ணலாம்னா சாஸ் வைக்கலாம், உருளைக்கிழங்கு வறுவல் வைக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே இதை விரும்பி சாப்பிட்லாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.